ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன காமிக்கிறேன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவியல் பண்ணியிருந்தேன். ரசம், வத்தக்குழம்பு பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அவியல், அதை தான் இதை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு வந்து எனி 5 வெஜிடபிள்ஸ் ஆர் 7 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 9 வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் என்ன எடுத்துகிட்ருக்கேன்னா, பூசணிக்காய் மெயின் இதில். ஸோ பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட்டு, சௌ அண்டு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இதான் எடுத்துகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் பீன்ஸ் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த 5 வெஜிடபிள்ஸ் தான் போட்டு பண்ணுறேன். அந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். ஸோ காய் வெந்த அப்புறமா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, அப்புறம் ஒரு அரிசி, பச்சரிசி நம்ம ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டு வைக்கணும், 15 மினிட்ஸு. அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இதை 4 டீ நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த வெந்த காய் மேலே அந்த தேங்காய் கலவையை போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கேர்டு எடுத்துக்கணும். கேர்டு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். ஸோ கட்டி கேர்டை அது மேலே ஊற்றணும். ஸோ அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம அரிசியை வந்து ஊற போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறோம். அப்படி அரிசி ஊற போடலை அப்படிங்கிறவங்க அரிசி மாவை கூட கடைசியாக கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் போடணும். அப்போ தான் வந்து அவியல் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லன்ச்சு. ஸோ நான் அவியல் மாத்திரம்தான் காமிச்சிருக்கேன். ரசம் நான் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இந்த மாதிரி ரசமோ வெத்தக்குழம்போ அதெல்லாம் நான் காமிக்கலை. அவியல் மாத்திரம்தான் காமிச்சிருக்கேன். தேங்க்யூ. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.